ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஃப்ளவரோட நேம் என்ன அப்படின்னா டொரேனியம். இதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்குது, விஷ் போன் அப்படிங்கிற நேம். இதுலேயே 3 கலர்ஸ் இருக்குது. இது பர்பிள் கலர், அடுத்து பிங்க் அண்ட் ஒயிட் இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு குச்சியிலேருந்து யாரோ எட்டி பார்க்க மாதிரி. இதுக்கு ஏன் விஷ் போன் அப்படிங்கிற நேம் வந்துச்சுன்னா, இந்த ரெண்டு பெட்டல்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏதாவது கோரிக்கைகள் கடவுள்கிட்ட வைக்கும் போச்சுல 2 கை கூப்புற மாதிரி, அந்த கை கூப்புறதுலேருந்து ஒரு சின்ன கேப்பில் ஃப்ளவர் வர்ற மாதிரி இருக்கும். இது இதில் இந்த காஞ்சிருக்கிறதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சீட்ஸ் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம சீட் போட்டு கொஞ்சம் வரக்கூடிய ஒரு 2வது ஸ்டேஜ் பிளான்ட் தான் இது. இதுலேயே நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சைடாக ஒவ்வொரு இலைக்குள்ள இடையிலேருந்து குச்சி நிறைய வந்திருக்கும். ரொம்ப புஷ்ஷியாக அந்த பிளான்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குச்சி வந்திருக்கும். இந்த இலையோட லீவ்ஸ் சென்டர்லேருந்து தான் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பட்ஸ் வரும். அந்த பட்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 4 பட்ஸ் இருக்கும். இது பெரிய பிளான்ட்டாக வரும், நல்லா பெருசாக இருக்கிறதுனால பெரிய பிளான்ட்டாக வரும். இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பிளான்ட். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 பட்ஸ் வந்துருச்சு. அப்போ லாஸ்ட் 2 இலை வந்தோடனே அதுலேருந்து ஒரு 5 to 6 பட்ஸ் ஒரே இடத்துல இருக்கும். அது மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தெரியும். சைடில் 2 குனிஞ்சு இருக்கிற மாதிரியும் மேலே 2 நிமிர்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுலேயே 3 நம்ம மேலே இருக்குது. ஸோ அது 2 என்ன பண்ணோம் அப்படின்னா சைடு வந்துடும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1 2 3 4 5 6. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பெருசாக 4 இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டரில் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம முதல்ல பார்த்தது. இதில் நல்லா கவனமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெரியும் உள்ள ஃப்ளவர் இருக்குது. ஸோ இது இனிமேல் தான் பூக்க போகுது. அப்போ ஒரு ஃப்ளார் போக போக அடுத்த ஃப்ளார் வந்துடும். இப்படி நிறைய பட்ஸ் வந்துடும் ஒவ்வொரு இதாக. அதுலேயும் தெரியுது ஃப்ளவர் பூக்க போகுது. அப்போ ஒரு பூ குறைஞ்சாலும் அடுத்த பூ பூக்கும். அண்ட் இது இந்த காஞ்சதுலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம சீட்ஸ் எடுத்து அடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு புது செடி நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு செடிக்கு நம்ம எடுத்து போடுவோம். ஒரு அழகாக போட்டோம் அப்படின்னா கிடைக்கும். அண்ட் அகெயின் இதில் நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா அழகாக இது பார்ஷியல் ஷேடில் வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட். நம்ம மேலே பால்கனி அந்த இடத்துல வைக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரு குச்சியோ முறித்து வச்சா கூட என்ன செய்யும், நமக்கு பிளான்ஸ் வரும். இதில் சீட்லேருந்து வரும். சீடில் இது காஞ்ச உடனே சீட் பறந்து போய் அதில் வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம முறிச்சு வச்சோம் சின்ன ஸ்டிக் முறிச்சு வச்சா கூட அந்த முறிச்சு வச்ச ஸ்டிக்லேருந்து அழகாக ஒரு பெரிய செடி நமக்கு கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் இது பார்ஷியலான ஒரு சன் ஷேடில் வைக்கணும். ரொம்ப ஹெவி ஷேடில் வச்சோம் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு என் செடியில் கொஞ்சம் லைட்டாக அந்த பூ கருகி போயிருக்கு. ஸோ அப்படி என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் கருகி போயிடும், லைட்டாக கருகி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே பூத்த உடனே அதை முறிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் நல்லா கருகி போயிருக்கு. இதே மாதிரி ஆயிரும். ஷேடில் வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஃப்ரெஷ் ஃப்ளார் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா இதாயிரும். சைட்லலாம் ஃப்ளவரோட பார்டர்ஸ்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் கருகி போயிடும். இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளார் பார்க்குறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஹாரன் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு. அதுதான் அதில் இருக்குது. இன்னொன்று முக்கியமாக இதில் 3 கலர்ஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், ஒரு டார்க் பர்பிள் கலர், அதுக்கப்புறம் அது லைட் பர்பிள், உள்ள ஒரு அழகான ஒரு எல்லோ கலர். இப்படி 3 கலர்ஸ் ஒரு ஃப்ளாரில். இதே மாதிரி நம்ம பிங்க் கலரில் இமேஜின் பார்ப்போம். அந்த செடி என்கிட்ட இருக்குது, ஆனால் இன்னும் ஃப்ளார்ஸ் வரலை. வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் நான் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பூத்து முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக நம்ம அந்த ஸ்டிக்ஸில் எடுத்து முறிச்சோம் அப்படின்னா இதே மாதிரி வச்சு பெரிய செடியாக கொண்டுட்டு வரலாம். அதுலேயே அப்படியும் ப்ரொபகேட் பண்ணலாம் அந்த செடியை. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சீட்ஸ் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சீட்ஸை எடுத்து அதை நல்லா சும்மா இதை மண்ணுக்குள்ளே தோண்டிலாம் வைக்கக்கூடாது, லைட்டாக தூவி விட்டுட்டாலே போதும். அதுலேருந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா செடி வந்துடும். இந்த மாதிரி புஷ்ஷியாக நமக்கு வேணும் அப்படின்னா சிங்கிளாக நான் இன்னொரு பிளான்ட் கூட இதை விட்டுருக்கேன், கொஞ்சம் ஷேடு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வேற ஒரு செடியில் வச்சிடலாம். இப்போ இது நம்ம இவ்வளோ தான் பிச்சு வைக்கிறோம், நம்ம பூத்துருச்சு இவ்வளோ தான் பிச்சு வைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சின்ன பாட்டில் வைக்கணும். அப்போ தான் அந்த செடி வரும்.
இல்லை அப்படின்னு சொன்னால் வராது, அது காஞ்சு போயிடும். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோவில் சின்ன ஸ்டிக் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பாட் லைக் ஒரு வாட்டர் பாட்டில் கட் பண்ணி வச்சா கூட அந்த பாட்டிலேருந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் அழகான ஒரு டொரேனியம் செடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாரும் சொல்லுவாங்க, ஆசை செட் முதல்ல சொன்ன மாதிரி தான் வின்டர் சீசனில் உள்ள கூட ஃப்ளார் அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. இப்படி நீங்கள் ஒரு பெரிய ஃப்ளார் செடி வைக்கிறீங்க அப்படின்னா இது இந்த ஹைட்டில் தான் பூக்கும், ஃபுல்லுமே பூவாக இருக்கும். இந்த செடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முறிச்சு நிறைய சின்ன சின்னதாக வைக்கலாம். இப்போ இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹைட்டுக்கு வருது. இப்போ இது வந்து ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்டுக்கு வருது, ஒரு பார்ஷியலான ஹைட்டுக்கு இந்த ஹைட்டுக்கு வருது. ஸோ இந்த ஹைட்டுக்கு வர்ற ஒரு புஷ்ஷியான பிளான்ட்டை நீங்கள் ஒரு பெரிய ஹேங்கிங் பாட்டில் வச்சு நீங்கள் தொங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லுமே பூவாக இருக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் ஒன்ஸ் இந்த செடி ஃபுல்லும் பூத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கருகி போயிடும். அது அவ்வளோதான், அந்த லைஃப் ஸ்பேன் வந்து அதுக்கு அவ்வளோதான். அகெயின் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட சீட்ஸ் எங்கேயாவது விழுந்திருக்கும், நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்க்கல, கரெக்டாக நீங்கள் எடுத்து அதை பராமரிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீட்ஸ் எங்கேயாவது விழுந்திருக்கும். அந்த சீட்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்து அந்த சீட்லேருந்து அழகான ஒரு சின்ன சின்ன செடி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதுலேயே நல்ல ஒரு பிளான்ஸ் வரும். அகெயின் இது என்ன தான் பண்ணும், இதே மாதிரி கொஞ்சம் அழகாக ஒரு ஹைட்டுக்கு வளர்ந்து நல்ல புஷ்ஷியாக நல்ல பெரிய கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் நிறையா, ஒரு இலையில பூ இல்லாமல் இருக்கவே செய்யாது. நல்லா பாருங்கள், எல்லா லீவ்ஸ்லையும் எல்லா ஸ்டிக்லேயும் வந்து ஒருவேளை ஒரு மொட்டு இருக்கும், இல்லைன்னா பூ இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அகெயின் இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தங்களுக்கு ஒரு எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஃப்ளவரி பிளான்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளவரை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இதாக ஒரு ஒரு வார்மிங்காக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கிஃப்ட் பண்ணலாம். இதோட தண்ணி எப்போ ஊற்றணும் அப்படின்னா இப்போ என்னோடய சாயில் வந்து ரொம்ப ஈரமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இந்த பிளான்ட் உங்கள்கிட்ட இருக்குது, எப்படி பார்க்கன்னு தெரியலனா ரொம்ப சிம்பிள், நீங்கள் பால்கனியில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தான் இதாகும். ஸோ இதோட ரூட் ஏன் தண்ணி ஊற்ற வேண்டாம்னா நல்ல ரூட்டை பாருங்கள், ரூட் வந்து மேலே தான் இருக்குது, இது வந்து கீழே இல்லை, ரொம்ப ஆழமாலாம் போகாது. ஸோ உடனே அழுகி போயிடும், நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அழுகி போயிடும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய பிளான்ட்டுக்கு வந்துட்டு செடி வந்து என்னவாக தான் இருக்குது, ரூட் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன ஒரு கப்பில் வச்சா கூட, நான் சொன்ன மாதிரி ஒரு பாட்டில் கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சா கூட உங்களுக்கு பெரிய புஷ்ஷியாக ஒரு பெரிய பிளான்ட் கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நான் ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சின்ன பாட்டில் ஒரு சின்னது இப்படி நீங்கள் வச்சிங்கனாலே போதும். அகெயின் நம்ம போட்டுருச்சு அப்படி ஏதாவது வேறு ஏதாவது பிளான்ட்லனா இப்படி எங்கேயாவது விழும். நீங்கள் பாருங்கள், நல்லா சின்னதாக மொட்டு நிறைய வந்திருக்கு இந்த செடியில். பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்து ரொம்ப அழகாக புஷ்ஷியாக இருக்குது, நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. இதே மாதிரியே எங்கள் வீட்டில் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டிலே இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.